Hello everyone, this is Veena. In today's video, we are going to see about a caveat emptor. Caveat emptor அப்படினா என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Caveat emptor அப்படிங்கிறது contract of sale அப்புறம் contract of sale of goods இதுலலாம் caveat emptor வந்து இந்த வேர்ட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So, caveat emptor அப்படிங்கிற அந்த டாக்ட்ரின் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் that once a buyer is satisfied with the product suitability, once வந்து அந்த பையருக்கு வந்து இது போதும் இது நல்லா இருக்கு அப்படின்றது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம ரிஜெக்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? then he has no subsequent right to reject such product. He is required to use his own skill and judgment except in cases of fraud where the doctrine of caveat emptor does not apply. So இதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா caveat emptor அப்படிங்கிற டாக்ட்ரினோட மீனிங் என்னன்னா let the buyer be aware. அதாவது அந்த பொருளை வாங்குறவங்க தான் அவேரா இருக்கணும். இதுல என்ன தப்பு இருக்கா, ஏதாவது உடைஞ்சிருக்கா அப்படிங்கறது வாங்குறவங்க தான் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து caveat emptor denote பண்ணுது. So buyer is responsible for the wrong selection. தப்பா செலக்ட் பண்ணா அது buyer தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது ஃபர்ஸ்ட். Next, seller is not bound to disclose the defect in the goods. செல்லருக்கு வந்து அதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. சம்பந்தம் கிடையாது அப்படிங்கறத விட buyer தான் பார்த்து அவேரா இருக்கணும் அப்படிங்கறது தான் இதுல மெயின். So எஃபெக்ட் என்னன்னா buyer is liable. buyer தான் வந்து இதுக்கு பொறுப்பாக முடியும். இப்போ செக்ஷன் 16 of Sale of Goods Act 1930ல caveat emptor டிஃபைன் பண்றாங்க. It's subject to the provisions of this act and any other law for the time being in force. There is no implied warranty or condition as to quality or fitness for a particular purpose of goods supplied under the contract of sale. அதாவது எக்ஸெப்ஷன் மட்டும் எப்போ அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த டைம்ல இம்ப்ளைடு வாரண்டியோ ஆர் கண்டிஷன் அஸ் டு குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ் இல்லைன்னா அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது இருந்ததுன்னா ரிட்டர்ன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், இது எப்போ வந்து caveat emptor applicable ஆகும் அப்படின்னா applicable to potent defect not to latent defect. potent defect அப்படின்னா என்னன்னா அந்த ஏதோ ஒரு டிஃபெக்ட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியறதாவோ இல்ல பார்த்தோன்னே இப்போ ஒரு டீ கப் மக் வாங்குறோம் அப்படின்னா அதுல வந்து பிடிக்கிற இடம் வந்து ஏதோ டிஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும். ஸோ அதெல்லாம் potent defects. இது latent defect அப்படின்னா அது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது, நம்ம ஏதாவது வச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். இப்போ சில இது வந்து போன்லாம் வாங்குறப்போ நம்மளுக்கு பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும், கொஞ்சம் யூஸ் பண்ணி பாக்குறப்பதான் தெரியும் உள்ள ஏதோ டெக்னிக்கல் டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் லேட்டன்ட் டிஃபெக்ட்ல வரும். சோ potent defect இருந்தா மட்டும்தான் அது வந்து caveat emptorல applicable ஆகும், லேட்டன்ட் டிஃபெக்ட்க்கு applicable ஆகாது. Now we will see one case law in Frost versus Aylesbury Dairy Co. Dairy Co அப்படின்னா டைரி கம்பெனி, பால் விக்கிற கம்பெனி. The plaintiff purchased milk from a milk dealer for his family use. The milk contained typhoid germs. The plaintiff wife was affected by it and died. அதாவது plaintiff wife வந்து அதை கன்சியூம் பண்ணிருக்காங்க. She was affected and she was died. Here, the purpose for which the milk was to be used was, by implication, made known to the seller. Since the milk was unfit for human consumption, there was a breach of implied condition for which the defendant was held liable. இதுல plaintiff வந்து மில்க் வாங்கியிருக்காங்க defendant கிட்ட ஃபேமிலி யூஸ்க்காக. அந்த மில்க்ல வந்து டைஃபாய்ட் ஜெர்ம்ஸ் இருந்திருக்கு. பட் அது வந்து மில்க பாக்குறப்போ அது ஒயிட் கலர்ல இருக்கிறப்போ யாருக்கும் தெரியாது அதுல ஏதாவது ஜெர்ம்ஸ் இருக்கா இல்லையான்னு. பட் அதை பிளைண்டிஃப் ஒய்ஃப் குடிச்சு அஃபெக்ட் ஆகி இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த மில்க்ல வந்து டைஃபாய்ட் ஜெர்ம்ஸ் இருக்குன்னு. சோ இவங்க வந்து பிளைண்டிஃப் வந்து டிஃபெண்டன்ட் கிட்ட கிளைம், அதாவது ஒரு சூட் போடுறாங்க, ஒரு கேஸ் போடுறாங்க. இதுல ஃபைனலா என்ன வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னா milk was unfit for human consumption. அதாவது அந்த germs இருக்கிற milk வந்து human consumptionக்கு unfit அப்படிங்கிறப்போ so there was a breach of implied condition for which the defendant was liable அப்படின்னு சொல்லிடுறாங்க. defendant தான் வந்து liable அப்படின்னு. எக்ஸம்ஷன், இந்த எப்பப்பெல்லாம் வந்து caveat emptor வந்து applicable ஆகாது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு எக்ஸம்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா செக்ஷன் 16 of class 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா implied condition as to quality and fitness. செகண்ட் செக்ஷன் 16ல class 2ல implied condition as to merchantability. இப்போ ஃபர்ஸ்ட் quality and fitness implied conditionனா என்ன அப்படின்னா implied condition as to fitness for a particular purpose applies to goods whether or not the buyer has examined the goods. அந்த goods வந்து எக்ஸாமின் பண்ணாம வாங்கியிருந்தாங்க அப்படின்னா செக்ஷன் 16 class 1ல வரும். நெக்ஸ்ட்
Second என்னதுன்னா the expression merchantable quality அப்படின்னா என்னதுன்னா means the quality and condition of the goods. அதோட quality and condition of the goods தான் அதை denote பண்ணும். Must be such that a man of ordinary prudence would accept them as the good of description. இதுதான் இந்த ரெண்டு தான் வந்து caveat emptorக்கு exemption இருக்கு. So if you guys really like this video, please do like, share and subscribe my channel, and don't forget to click the bell button to get notified. Thanks for watching.